வேணா இருக்கலாம். புக்கு மட்டும் இல்லாம இருந்தது அப்படின்னா, நாளைக்கு இவரையே ஹைஜாக் பண்ணிட்டாங்க யாராவது பிஜேபியோ, டிஎம்கேவோ, அவ்வளவுதான், நீங்க காலி. அது ஸ்ட்ரக்சரு இது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்றதை விட இவர்கிட்ட சொல்றது தான் பெட்டர்னு இவர்கிட்டயே நான் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணேன் நானும் சட்டி. ஏன்னா அவருக்கு சொல்லி அவர் அது அது அந்த டெப்த்தை பிடிச்சி அவர் வந்து இவர்கிட்ட பேசவும் மாட்டார். அதனால இவருக்கே புரிய வச்சு இங்க பாருங்க, அவர் தான் ஃபேஸ். நீங்க ஓவர் டாமினேட் பசங்க பண்றாங்க அப்படின்னா நீங்க கரெக்ட் பண்ணணும். தப்பு. நீங்க அப்ரூவல் கொடுக்காம எப்படி வரும்? இவர் அப்ரூவல் கொடுக்காம எப்படி சார் வரும்? புள்ளி கூட வைக்க முடியாது இவரோட அப்ரூவல் இல்லாம. அந்த அவுட்ஃபிட் அப்படி இருக்கு. மன்றங்களா இருந்து வந்ததில்லை. ஸ்ட்ரக்சர் அவரோட பார்ட்டி ப்ராப்பர்ட்டி ஃபேஸ் இவரு அப்படி இருக்கு. இந்த ஃபேஸையுமே இவர் டாமினேட் பண்றாரு. டாமினேட்னா ஓவர் பவர் பண்றாரு. சின்ன பையன் மாதிரி தவுளுன்னு 10ல் 1ன்னு போட்டுட்டு இவர் முகத்தை இப்படி பெருசா அப்படியே, இது வந்து ராங். இது துரைமுருகனை ஸ்டாலின் பிளேஸ்ல துரைமுருகனை பண்ண என்ன ஆகும்? கட்சி உருப்படுமா? ஜெயலலிதா பிளேஸ்ல சசிகலாவை பண்ணா எப்படி இருக்கும்? எல்லா பார்ட்டிஸ்லயும் பிரசிடென்ட்டோ ஜெனரல் செக்ரட்டரியோ சிஎம் கேண்டிடேட் யாரோ அவங்க தான் ஃபேஸ். இவர் சென்டர்ல நிக்கிறார், சார் பக்கத்துல நிக்கிறார். எனக்கு அந்த பர்த்டே இது கூட ஓகே, அவரு ஒரு க்ளோஸ் நிட் டீம், அது ஓகே. வெளியில நடக்கிற விஷயங்கள் அவரே இந்த வருஷம் பர்த்டே பண்ணல, நீங்க எதுக்கு பண்றீங்க? ஹலோ யூஸ், நான் மார்வேஸ் வெல்கம் டு ஜஸ்ட் வெல்கம் டு அந்த வீடியோ. இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க, இந்த ஆடியோ தான் இப்போ வந்து பயங்கர ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. என்னடா இன்னும் எவனும் இது மாதிரி எதுவும் நோண்டி போடலையே அப்படின்னு சம்டைம்ஸ் நமக்கு மனசுக்குள்ளே வந்து ஊற்றிக்கிட்டே இருந்தாலும் இப்போ இதை வந்து போட்டாங்க. இது இப்போ என்ன மேட்ருன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இந்த விஷயத்தை எடுத்து போட்டனால இது உண்மையாக இருக்குமோ, இல்லை இது பொய்யா இருக்குமோ, இல்லை இது வந்து திமுகவோட வேலையா, இல்லை வேறு எதுவும் கட்சியோட வேலையா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் பலவாராக எல்லார் மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதற்கான சொல்யூஷனை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வர அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. அஃப்கோர்ஸ் முதல்ல இந்த வீடியோ பேசினவர் யார், இந்த ஆடியோ யார் அப்படின்றவர் நமக்கு தெரியும், பேசினவர் யாருன்னு தெரியணும். பொதுவாக ஒரு கட்சியை வந்து வளர்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து இப்போ புதுசாக எல்லாமே புகுத்திட்டு வராங்க. இது வந்து பிரசாந்த் கிஷோர் அப்படின்றவர் வந்து நார்த்தில் பீகார் சைடில் அந்த கட்சியை முன்னாடி கொண்டு வரதுக்கு உழைத்த ஒரு நபர். இதை நம்ம இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டிகே படம் யாரெல்லாம் பார்த்தீங்க, சூர்யாவோட படம். என்டிகே படத்தில் அந்த லேடி கேரக்டரில் ஒருத்தவங்க வருவாங்க. இவர் கூட பார்த்திங்கன்னா நம்ம சூர்யாவை கூப்பிட்டு போவார்ல மினிஸ்டர், அந்த லிஃப்ட்டில் போயிட்டு ஒரு பயங்கரமான ஒரு சீன் ஒன்று இருக்குமே, ரொம்ப பம்மிட்டு இருப்பார் அந்த லேடியை பார்த்து. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் தான் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிறவங்க, ஓகேங்களா? அவர்கள் சொல்கிறது வந்து ஒட்டுமொத்த அந்த கட்சி தலைவர் முதற்கொண்டு அதை வந்து கேட்டு அதை வந்து செயல்படுவாங்க. ஸோ அவருக்கு கீழே தான் மற்ற எல்லாருமே அப்படின்ற மாதிரி அவர்கள் சொல்கிற கருத்தை எடுத்து செயல்படுத்தணும் அப்படின்றது தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸோட வேலை. ஸோ அப்படி ஒருத்தர் தான் இந்த ஜான் ஆரோக்கியசாமி அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு ஸ்ட்ராட்டஜிஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கார், ஓகேங்களா? ஸோ இது ஒரு சைடில் பார்த்திங்கன்னா இவர் வந்து தளபதியுடைய நண்பர், பல வருடமாக நண்பர் அப்படின்னு சொல்லப்படுறாரு. பட் இன்னொரு வகையில் பார்த்தோம்னா இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாமக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது பார்த்திங்களா, மாற்றம் ஒன்றே மாறாது அப்படின்ற அந்த டைட்டில் எடுத்து மாங்காய் சின்னத்தை ரொம்ப பிரபலப்படுத்தின அன்புமணி ராமதாஸை வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக ஆக்கணும் அப்படின்ற பேரில் அந்த கட்சிக்காக உழைத்து இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ்னால் யார் அப்படின்றது பிரபலம் தெரியல அளவுக்கு கொண்டாந்து வச்சவர், அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இந்த ஜான் ஆரோக்கியசாமி அப்படின்றவர். ஸோ இவர் வந்து இப்போ பேசுகிற விஷயந்தான், இந்த ஆடியோவில் பேசுகிற விஷயந்தான் தளபதியை இறக்கி விட்டு புஷி ஆனந்த் அவர்கள் மேலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை வந்து புஷி ஆனந்த் அவர்கள் செஞ்சிகிட்டு இருக்காரு. அதை நிறுத்தணும், தளபதி தான் முன்னாடி வந்து வைக்கணும். ஏன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெயலலிதா மாதிரி, ஒரு எம்ஜிஆர் மாதிரி, கலைஞர் மாதிரி மிகப்பெரிய தலைவர்களாக ஒரு மக்கள் முன்னாடி கொண்டு போய் நான் தளபதியை நிறுத்தணும்னு பார்க்குறேன். பட் இந்த இடத்துல தளபதியோடைய முகம் அப்படின்ற அந்த விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாகவும், புஷி ஆனந்த் அவர்களுடைய விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவும் இருக்கப்படுறதா ஒரு ஆடியோ லிங்கில் இதை பேசுகிறார். பட் இது யார்கிட்ட பேசுகிறார் அப்படின்ற அந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா அதை லீக் பண்ணலை. ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு வந்து டவுட் வருது, இது உண்மையாலுமே ஜான் ஆரோக்கியசாமி தான் பேசினாரா, இல்லை வேறு யாரும் பேசினாங்களா? ஒருவேளை ஜான் ஆரோக்கியசாமி தான் பேசியிருந்தார்னா யார்கிட்ட பேசியிருப்பார்? தாவேக்கால
நமக்கு தெரிஞ்சு பெருசாக யாரும் வந்து பெரிய பதவியில் கிடையாது. ஒன்லி ஒன் ஃபேஸ் தளபதி அவர் தான். அவருக்காக தான் இந்த கட்சியை வந்து எல்லாருமே ஆதரிக்கிறோம். அவருக்கு அடுத்த புஷி ஆனந்த் வந்து மதிக்கிறதுக்கு ரீசனும் அவர் வந்து தளபதியோடைய ஒரு பொதுச் செயலாளராக கட்சியில் இருக்கார் அப்படின்ற காரணத்துக்காக மதிக்கிறமே ஒழிய, இதே இடத்துல புஷி ஆனந்துக்கு பதிலாக வேறு யாராவது தளபதி அவர்கள் வந்து இந்த இடத்துல இவர் தான் இனி பொதுச் செயலாளர், இது ஒரு மாவட்ட செயலாளர், இவர் தான் வந்து பொருளாளர், இப்படின்னு பல வாரி அவர் வந்து ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து இவர்கள் நம்ம நம்ப முடியும். ஸோ இப்போதைக்கு தற்காலிகமாக தெரிகிற ஒரு ஃபேஸ் புஷி ஆனந்த் அவர்கள். பட் இதை எதை கூட கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஷி ஆனந்த் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியை சேர்ந்தவர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற பிஜேபி கூட்டணி கூட ஒரு நல்ல நிலையில் இருக்க ஒரு ஆள். இவர் வந்து ஒரு எம்எல்ஏவோ ஆயிருக்கார் ஒரு காலகட்டத்தில். ஸோ அப்படி இருக்கும்போது புஷி ஆனந்த் அவர்கள் எந்த அளவுக்கு நம்ம நம்ப முடியும் அப்படின்ற கொஸ்டினை தான் எல்லாரும் எடுத்து முன் வைக்கிறாங்க. ஸோ அதனால தான் ஜான் ஆரோக்கியசாமியே இது வந்து எந்த வகையில் நியாயம் அப்படின்னு கேட்குற மாதிரி அந்த ஆடியோ இருக்குது. அண்ட் அகைன் ஐ மென்ஷன் இட், இது உண்மையாலுமே ஜான் ஆரோக்கியசாமி தான் பேசினாரா நமக்கு தெரியாது. அண்ட் இந்த மாதிரி விஷயத்த இப்போ ரீசெண்ட் டேஸாக செஞ்சுட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் திமுக தான். ஏன்னா அவங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எடுத்து லீக் பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்து கைது பண்ணுறது, அவங்களுடைய மொபைல் எடுக்கிறது, அதுலேருந்து ஆடியோ எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு தேவைப்படும் போது லீக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து செய்கிறது வந்து திமுக அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் இந்த விஷயத்துக்கு இப்போ வரைக்கும் புஷி ஆனந்த் சைடில் இருந்தோ இல்லை ஜான் ஆரோக்கிய சைடில் இருந்தோ எந்த ஒரு மறுப்புமே வரல அப்படின்றது தான் பல பேருக்கான சந்தேகத்தை இந்த இடத்துல கிளப்புது. உண்மையாலுமே இது அவருடைய வாய்ஸாக தான் இருக்குமோ அப்படின்னு. ஒருவேளை உண்மையாலுமே அவருடைய வாய்ஸாக இருந்துச்சுன்னா இதில் அவர் கூறப்பட்டது போல் நம்ம இங்கே இருக்கிறது தளபதி அப்படின்ற ஒரு முகத்துக்காக தான். ஸோ அவரை தவிர வேறு யாருமே நமக்கு முக்கியம் கிடையாது. அவர் இல்லைன்னா இந்த கட்சியை யாரும் ஆதரிக்க போகிறதும் கிடையாது அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இருந்தாலும் தளபதி ஒருத்தர் நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்குறாரு, நம்ம தளபதி நம்பி போகிறோம். அந்த பொறுப்பில் இருக்கிறவர் வளர்ந்து நாளைக்கு ஏதாவது ஒரு டயத்தில் பல கோடிகளில் பேரம் பேசப்பட்டு அவர் போனால் என்ன பண்ணுறது அப்படின்ற பயமும் நிறைய பேருக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும். பட் இந்த கட்சியில் இருக்கவங்க பெருசாக என்ன பண்ணுவாங்கன்னா வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. பட் இதே தளபதி அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்பெல்லாம் எடுக்கணுமோ அதை எடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா கட்சிக்கு வந்து ஒரு பின்னடைவை தான் கொடுக்கும். கட்சி மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையின்மை போகும். இப்போ புஷி ஆனந்த் தான் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிறாரு, புஷி ஆனந்த் மட்டும் தான் நம்ம ரீச் பண்ணால் போதும், எல்லாமே நமக்கு நடந்துடும் அப்படின்ற எண்ணம் புஷி ஆனந்தர் கீழே இருக்க பதவிகளில் இருக்கவர்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா கட்சி தளபதியோட கட்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா என்னதான் தளபதி வந்து புஷி ஆனந்த்கிட்ட சொன்னாலும் அது போய் சேர்ற இடம் வேறையாக இருக்கும். ஒரு தனி மனிதனால் ஒரு டக்குன்னு ஒரு அரசியல் களத்தில் வந்து இறங்கி எல்லாத்தையும் செஞ்சிட முடியுமானா முடியாது. அதற்கு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு தேவை. அந்த கட்டமைப்புன்னு ஒரு தளபதியாக தான் வந்து நம்ம புஷி ஆனந்த் அவர்களை பார்க்குறோம். பட் முழுக்க ஒருத்தரை நம்பியே கட்சியை கொண்டு போகிறதும் நமக்கு சேஃப் கிடையாது. ஏன்னா நம்மலாம் விஜய் அவர்களை தளபதி அவர்களை நம்பி அவரால் ஒரு மாற்றம் வந்துடும் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த மாற்றத்தை அவர் மிக கவனமாக செயல்படுத்தணும். இந்த வாய்ஸ் உண்மையோ பொய்யோ, பட் இந்த வாய்ஸில் இருக்க விஷயம் என்ன அப்படின்றத உள்வாங்கி அதற்கான நடவடிக்கையை தளபதி அவர்கள் எடுக்கணும் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் கேட்டுக்கிறேன். இது எத்தனை பேருக்கு உங்களுக்கு உடன்பாடு இருக்குது, உடன்பாடு இல்லை, அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் இதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னு கேட்டிங்கன்னா திருப்பி நான் தான் சொல்கிறேன், தளபதின்ற அந்த ஃபேஸ், அந்த நம்பிக்கை, அந்த ஒரு காரணத்துக்காக தான் தமிழக வெற்றி கழகத்தில் நம்ம எல்லாருமே இணைஞ்சிருக்கோம். அவரை வந்து விரும்புகிறோம், அவர் வந்து வரணும்னு ஆசைப்படுறோம். அதே டயத்தில் அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவர் கூட ஒரு உரசல் வருதோ இல்லை அவர் தான் முன்னிலைப்படுத்தப்படுறார், எல்லா இடத்துலையும் போகிற இடத்துலையும் அவர் தான் வர்றார் அப்படின்னா அந்த இடத்துல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக தளபதி வந்து நம்ம என்ன தான் முன்னெடுத்து வச்சாலும் மக்கள் மனசில் போய் சேர்கிற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்தா தான் இருப்பார். ஸோ இதை தளபதி அவர்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா கடந்த ஒரு வருஷம் ஆச்சு. இந்த பிப்ரவரி மாதம் வந்துச்சுன்னா ஒரு வருஷத்தோட கட்சியோடைய அமைப்பாயிருச்சு. இன்னும் ஒரு வருஷத்தில் பதவிகளோ வேறு மற்ற நிர்வாகிகளோ இன்னும் நியமிக்கலை. பட் அஃப்கோர்ஸ் தளபதி அவர்கள் ஒரு விஷயத்தை எடுத்தால் அதை முடிச்சுட்டு தான் அடுத்த விஷயத்தில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுவார்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு ரீசன் தான் இப்போ அந்த படத்தை எடுத்திருக்காரு. அந்த படத்தை முடிச்சுட்டு முழு மூச்சாக அரசியலில் இறங்க போகிறார் அப்படின்ற விஷயம் காதுகளுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. நிர்வாகிகள் தேர்வு வந்து நாளைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லிட்டு தான் இருக்கான். மேபி இந்த வீடியோ பார்க்கும்போது அது வந்துட்டு இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் யார் எங்கே அப்படின்றது நாளைக்கு தெரிய போகுது. இனி அடுத்து அவருடைய அரசியல் பாய்ச்சல் மிக பெருசாக இருக்கும், அதில் மாற்று கருத்தே கிடையாது.
எங்கே போனாலும் புஷி ஆனந்த் போனாலும் சரி, யார் போனாலும் சரி, முகம் தளபதி தான் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. பட் இருந்தாலும் நமக்குள்ள ஒரு சின்ன ஆதங்கமும் இருக்குது. எல்லா இடத்துலையும் தளபதியாக தான் பெரிய போஸ்ட்டாக தெரியணும், அதுக்கு அடுத்து தான் மற்றவங்க அப்படின்றத வந்து புஷி ஆனந்த் போன்றவர்கள் புரிஞ்சுக்கிட்டு பேனர்களை தொண்டர்கள் வைக்கும்போதும் நிர்வாகிகள் வைக்கும்போதும் அவர்கள் எடுத்து தலைவர் ஃபஸ்ட்டு அப்புறம் தான் மற்றவங்களாம் அப்படின்ற அந்த மெசேஜை கொடுக்கணும் அப்படின்றதையும் இந்த வீடியோ வாயில நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த ஆடியோ பொய்யா உண்மையாக அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது போன்ற இன்னும் பல விஷயங்களை நம்ம இனி வர காலத்தில் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்றதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Take care. Bye bye.